தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார். முதல்வர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை கூட்டினார். திரும்ப RN ரவி அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டார். எப்படி பார்க்குறீங்க சார்? துணைவேந்தர்களுக்கு சான்ஸு, நல்ல சான்ஸு. என்ன சார், அடிக்கடி டீ காஃபி கிடைக்குது இல்லை? இப்போ RN ரவி கூட்டுற மாநாட்டுக்கு என்ன சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடுக்குற தேநீர் கொடுத்த மாதிரி கொடுக்க போகிறாரு. குடிச்சுப்பிட்டு அந்த டீ காஃபியெல்லாம் கவர்னரை குடிச்சுப்பிட்டு நல்லாயிருக்கும். கவர்னர் ராஜ்பவன், ஊட்டி ராஜ்பவன் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு நாள் தங்கிட்டு வரலாம். என்ஜாய் பண்ணிட்டு வாங்களேன், என்ன தப்பு? கவர்னர் தண்டத்துக்காக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் காசு போட்டு செலவு பண்ணி கொடுக்கட்டும், பார்ட்டி கொடுக்கட்டும், என்ன தப்பு? அவரால் என்ன தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும்? அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இது பண்ணாக்க அது துணைவேந்தர்களை வந்து இது பண்ணணும், நிறைவேற்றணுங்கிற அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றம் கிளைனாக சொல்லியிருக்குது, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்குது. இப்போ காந்தராஜ் கூப்பிட்டு இது பண்ணாக்கா துணைவேந்தர் மாநாட்டை கூப்பிட்டா என்ன இது இருக்குதோ அதே எஃபெக்ட் தான் அவர் அங்கே கூப்பிட்டதுக்கு இருக்குது. என்ன சார் சொல்லி? அவ்வளோதான். வேந்தரா இப்படி தான் இருக்காருன்னு அவர் நான் கூட தான் வேந்தர்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கோழி கூட தான் குப்பமேட்டுக்கு ராஜா, யாரும் இல்லைன்னா இவராக கிளைம் பண்ணிக்கிட்டாக்கா சட்ட ரீதியாக நீங்கள் எல்லாம் இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் பேச்சு பிரயோஜனம் இல்லை. உன் ஆசையை தீர்த்துக்கிற நீ என்ன நிறுத்துறது? துணைவேந்தர்கள் ஒரு ஜாலி இதை வச்சுக்கிட்டு ஊட்டி வரலும் போய் ஜாலியாக இந்த வெய்ய காலத்துக்கு போய் ஜாலியாக எடுத்துகிட்டு வரலாம். போய் குடிச்சிட்டு வாங்களேன். அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அந்த சம்பளத்தில் காஃபி குடிச்சிட்டு வாங்களேன். தமிழ்நாட்டு கொஞ்சம் பயன்பட்டுட்டு சார். அந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் டங்கர் அவரை அழைக்கிறாரு. அது எப்படி சார்? அது சரியான வந்துட்டு போட்டுங்க. இதில் என்ன, குடியரசுத் தலைவருக்கு வேலை வெட்டி ஒன்றுமே கிடையாது. எதுக்காக அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவர் எதுக்காக இருக்காருன்னே நமக்கு தெரியாது. ராஜ்யசபா நடக்கும்போது அது வந்து தலைமை வைத்து நடக்கிறத தவிர அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இல்லை, கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் கொடுக்குறோம். சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து துணைவேந்தர்கள்னு ஒரு பதவியெல்லாம் இருக்குது, அவங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் கூட இந்தியாவில் பதவியெல்லாம் இருக்குது. துணைவேந்தர், குடியரசு துணைத் தலைவராக இருக்கும், இதெல்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். அவர் என்னவாக இருந்தார் நேற்று ஒரு நமக்கு தெரியாது. குடியரசு துணைத் தலைவராக வர்றவரும் அந்த ஆளை யாருன்னு நமக்கு தெரியாது. பதவியில் வந்துட்டார். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே. படிப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த படிப்புக்கு பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது. பல்கலைக்கழகத்தை வந்து ரூல் பண்ணுறவங்க வந்து துணைவேந்தர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியட்டுமே. இதெல்லாமே தெரியாமல் அவர் பாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு இருக்காருல்ல. இதெல்லாம் பார்த்து, இல்லாட்டி ராமர் கோயில் அர்ச்சகர் மாதிரி ஏதாவது இருந்திருப்பார் போட்டுருக்கு, வந்திருக்கார் பதவிக்கு. பார்க்கணும் சார். அந்த நீதிமன்ற தீர்ப்பு, மாநில உரிமைகள் சார்ந்து அந்த காலக்கெடு தீர்மானித்த அந்த தீர்ப்பை மிகவும் கடுமையாக விமர்சித்தவர் இந்த துணை குடியரசு தலைவர். அவரை கூப்பிடுறாருன்னா என்ன மெசேஜ் RN ரவி கம்யூனிகேட் என்ன பண்ணுறதுங்க? வாழ்விழந்து போனவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு இப்படி தீர்ப்பிட்டாரு. என்ன பண்ணிவிடுவேன், ஏது பண்ணிவிடுவேன், என்ன பண்ணிவிடுவேன்? நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுட்டு இது பண்ண பார்க்கலாம், உத்தரவு போட பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க. ராஜ்பவன் வந்து தமிழ்நாடு அரசு கீழே தான் இருக்குது. சரி சார். அந்த ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அந்த பார்ட்டிக்கு ஒன்றும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கவர்னருக்கு சோத்துக்கலாட்டிடிங், அவ்வளோதான். ராஜ்பவனுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த ஊழியர்களை கூப்பிட்டு கவர்னர் நடத்துகிற பார்ட்டி கொண்டு செய்யாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போகுது. என்னப்போ அது தேவையில்லை. அவரை தான் விளையாட்டு போக்க விளையாடிட்டு இருக்காரு. விட்டுட்டு போங்களேன், ஜாலியாக இருந்துட்டு போட்டுங்க. அவருக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, உட்காந்து பேசிட்டு போட்டுமே. என்ன பண்ணிட்டு போகிறார்? என்ன தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறார்? என்ன உத்தரவை போட்டுற போகிறார்? எந்த உத்தரவை நிறைவேற்ற போகிறார்? இந்த ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை விடுது. இது வந்து நாங்கள் தமிழக அரசோட மோதல் போக்கை கடைபிடிப்பதற்காக நாங்கள் இந்த இதை கொண்டு வரல, கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை தான் துணைவேந்தர்களோட பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் தரப்பிலிருந்து அறிக்கையெல்லாம் விடப்பட்டிருக்கு. எதையோ ஒன்று நியாயப்படுத்துறதுக்காக சொல்கிற மாதிரி. நியாயப்படுத்துறதா? கவர்னர் வந்து ஒரு வேலையும் செய்யல, நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க. கல்வி சம்மந்தமாக அவர் கொஞ்சம் அக்கறை காட்டுறாரு, இது பண்ணலாம்ல. இப்போ ஜெய் ஸ்ரீராமன் இந்த மாதிரி பிரமாதமான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதாவது உருப்படியாக ஏதோ வந்து கல்வி சம்மந்தமாக ஆலோசனை நடத்துகிறாரு. கவர்னர் தெரிஞ்சுக்கிட்டுமே இப்படியெல்லாம் கூட படிக்கலாம் அப்படிங்கிறது அவர் அதையெல்லாம் தெரியாமல் தான் இங்கே வந்திருக்காரு. அவர் ஒரு நாகரிகமான பிரதேசமே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறந்தாங்க. அவர் நாகரிகமான பிரதேசமே பார்த்தவர். எல்லாம் ஒரு மணிப்பூர் இது மாதிரி காட்டு பிரதேசங்களே அவர் வாழ்ந்திருக்காரு. இப்போ தான் அந்த படிக்கிற இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்திருக்காரு. பல்கலைக்கழகம்லாம் என்னென்னு அவருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அங்கேருந்து அன்செர்மினேஷன் தான் வெளியே அனுப்பிச்சாங்க. மணிப்பூர்லேருந்து அவர் வெளியே அனுப்பிச்ச போது வழி அனுப்புறது கூட ஆள் வராமல் தான் வெளியே வந்தார். அவர் அந்த மாதிரி தான் இருந்தார். இப்போ இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வாத்தியான பிளேஸ், கொஞ்சம் வாழ்ந்த இதில் வந்து
பல்கலைக்கழகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ துணைவேந்தர்களை பார்த்து படிப்பு சம்மந்தம் என்ன பண்ணலாங்க, அது ஒரு ஐடியா கொடுக்கலாமேன்றார். இப்போ நான் நடத்தினா அதை பண்ணுவேன் இல்லையா, கல்வியாளர் இருக்கிற முறையில் நானும் அந்த கூட்டத்தை நடத்தலாம் இல்லையா. அதுக்கு துணைவேந்தர்கள் வந்து ஆலோசனை கூறலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே, அவ்வளோதான். அது மாதிரி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. இது இப்போ என்னத்துக்கு இது பண்ணு சார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த 10 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்களே, அதில் எதுவுமே வேந்தராக பொறுப்பு முதல்வருக்கு அப்படின்னு இல்லை, இங்கே இருக்கிறவங்கலாம் தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அது அவர்கள் தான் கேட்கணும், சட்ட வல்லுநர்களை தான் கேட்கணும், அவங்கள தான் கேட்கணும். அது மாதிரி இல்லையான்னு கேட்கணும். கவர்னருக்கு அந்த உரிமை இல்லைன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சதில் தெரிஞ்சது. அது மாத்திரம் இல்லை, இவர் கமிட்டட் கிரிமினல் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓ, ஆக கவர்னர் போஸ்ட்லேருந்து வெளியே வந்தாக்க ரவி மே பி அரெஸ்டட், அக்யூஸ்ட் அவர். ஓ, அதுதான் இது. இதெல்லாம் இருக்குது அவர் பேரில். ஓ, இண்டிவிஜுவலாக போயிடுவது. பதவி விட்டு விலகினார்னா இண்டிவிஜுவலாக மாதிரி அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஏதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த புழுவை வந்து குச்சியில் குத்துறோன்னு வச்சுங்க, கடைசி முயற்சி அப்படி இது பண்ணு, தலையை அப்படி தூக்க பார்க்க தெரியல நசுக்கிறதுக்கு முன்னாடி. அது மாதிரி கவர்னருடைய ஆக்ட் இது. எல்லாம் போச்சு, யாராவது நிற்கிறாரு, கடைசி முயற்சியை அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறது பார்த்துக்கிட்டு. இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய இது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கவர்னருக்கு கொடுக்குற சம்பளம் பூராமல் அவரை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் தமிழ்நாட்டு துணைவேந்தர்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்து செலவு பண்ணிட்டு போயின்னா தப்பு சார். இது வந்து துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நெருக்கடியாக மாறிடாதா சார்? ஏன்னா முதல்வர் போன வாரம் தான் கூப்பிட்டுருக்காரு, திரும்ப ஆளுநர் கூப்பிடுறாரு, போகிறதா வேணாமா, அது நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குல்ல சார்? சட்ட சிக்கல் எல்லாமே இருக்குதுங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, கவர்னருக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லைட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறது வந்து கவர்னர் தான் சொந்த இதில் தான் கூப்பிடுறாரு. கவர்னர் ரவிங்கிற ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த இதில் கூப்பிடுறாரு. ஓஹோ, அதுக்கு அரசாங்க அங்கீகாரத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னதுக்கப்புறம் இவர் கிடையாது. ஓஹோ சார். இப்போ இந்த கூட்டத்துக்கு போகிறாங்க துணைவேந்தர்கள், அவங்கள வந்து முதல்வர் வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நீக்கணும்? இது மாதிரி ஆளுநர் கூட்டத்துக்கு யாரோ ஒரு ஆள் கூப்பிடுறாரு, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அதில் என்ன இருக்குது? ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு கல்வியாளர் மாநாடு நடக்குது, துணைவேந்தர்களை கூப்பிடுறாங்க, அங்கே போகிறாங்க, அதெல்லாம் தப்புன்னுவீங்களா? அது மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியது தான். ஓ, அவ்வளோதான். அது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸான மாடர்ன் டெக்னாலஜின்னு இந்த சிச்சுவேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு இடத்துல நடக்குது. அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து துணைவேந்தர்களையும் கூப்பிடுறாங்க, அதுக்கு போகிறது தப்பா? அது மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிக்க வேண்டியது தான். ஒரு கவர்னராக இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய பதவி காலத்தில் செய்யாத ஒரு வேலை, கல்விக்கு சம்மந்தமாக எதாவது பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். முன்னாள் கவர்னராக இருந்து உங்களுக்கு முன்னாள் வேந்தராக இருந்த முறையில் என்னுடைய ஒரு பணியாக இதை எடுத்துக்கிட்டு அதை கவர்னர் அரசாங்கத்துக்கு நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அவர் கூப்பிட்டுருக்கலாம். அந்த மாநாட்டில் வந்து நல்ல தீர்மானங்கள் கூட வரலாமே. ஓகே, அதை எடுத்து அனுப்பிச்சா வாங்கி செய்யலாமே நம்ம. அதுக்கு அவர் செலவு காசு கூட கொடுக்கலாம். வச்சுங்க, இந்த செலவுக்கு நல்ல ஒரு கூட்டம் நடத்திருக்கீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் நல்லா போட்டிருக்கீங்க, இது மாதிரி அடிக்கடி நடத்துங்க, உங்களுக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். அந்த 142வது சட்டப்பிரிவு, அதை நீங்கள் முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம நேயர்களும் அதை சொன்னாங்க. அந்த சட்டத்தை, அந்த பிரிவை மட்டும் குறிப்பாக பாஜக கடுமையாக எதிர்க்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அதில் தானே இவங்க இதே போச்சு. ஓ, என்ன சார்? இவங்க வேட்டி சட்டையெல்லாம் கிழிஞ்சதால தானே இந்த 142வது சட்டம் இருக்கிறதுனால தானே இவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இல்லாட்டி இந்நேரம் அந்த நீதிபதிகள் உள்ள தள்ளி இருப்பாங்கல்ல, என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சார், அப்படி என்ன சிக்னிஃபிகன்ஸ்? அது ஏதோ ஒரு வீட்டோ பவர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. வீட்டோ பவர்னா என்னன்னாக்கா, ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அது இருக்குது. ஓகே, ரஷ்யா, அமெரிக்கா, இன்னொரு நாடு, 3 நாட்டுக்கு அந்த வீட்டோ பவர் உண்டு. அமெரிக்கா கொண்டு வர்ற பல தீர்மானங்கள் வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய வீட்டோ பவர் வந்து ரத்து பண்ணிடும். அதே மாதிரி ரஷ்யா கொண்டு வர்ற பல தீர்மானங்கள் வந்து அமெரிக்கா வந்து வீட்டோ பவரில் ரத்து பண்ணிடும். இன்னொரு நாடு, 3வது நாடு வந்து ஃபார்மோசாவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை தான் சைனாங்கிற பேரில் வச்சாங்க. இன்றைக்கி அது சைனாவே வந்துருச்சு. சைனாவுக்கு வீட்டோ பவர் கொடுக்கல அவங்க. இந்த 2 நாடுகளும் அந்த வீட்டோ பவரை ஒழிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி இன்றைக்கி ஊரில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் அந்த வீட்டோ பவரை எடுக்க முடியல. வீட்டோ வந்து தன்னிச்சைக்கு அந்த ஒரு நாடு இது பண்ணிச்சுன்னா அத்தனை நாடுகளும் தீர்மானம் நிறைவேற்றினா கூட இந்த வீட்டோ பவரில் காலி பண்ணிடலாம். அதே தான் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டோ பவர். அது நீங்கள் என்ன தான் சட்டத்தை நிறைவேற்றி எல்லாம் கொண்டு வந்தாலும் இந்த உச்ச நீதிமன்றம் 142வது அந்த விதியை பயன்படுத்தி அந்த வீட்டோ பவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே காலி.
அதான் அது அந்த வீட்டோ பவர் வந்து இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் சட்டத்தில் இருக்குது. அதை மாற்றணுன்னாக்கா 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரிக்கணும். எல்லா சட்டமன்றங்களும் அதை ஆதரித்து இது தீர்மானத்தை. ஓ சார், இப்போ இந்த துணைவேந்தர்களுக்குள்ளார நிறைய ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ RN ரவி அந்த உங்களுடைய பார்வையிலிருந்து ஒரு வேந்தர்லேருந்து நீக்கிட்டார். அந்த வேந்தர்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை ஏன் முதல்வர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற கேள்வி. என்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சுங்க அவருக்கு. இப்போ ஜெயலலிதா இது சொத்து குவிப்பு வழக்கில் பரப்பு நகரத்தில் போய் உக்காந்துருந்தாங்க. அந்த டீகுன்னா வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷமாக அவங்களுக்கு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் அது ஜட்ஜ்மெண்ட் படித்து முடித்த உடனே அவங்க பதவி எல்லாம் போய் ஜெயலலிதா பிகம் நத்திங். ஓகே. அது ஆனால் இங்கேருந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது நிறைவேற்றப்படுமா அதுமா இதுவா. நாங்கள் அப்போ தமிழன் பிரச்சனை நாங்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. பதவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு டிக்ளேர் பண்ண அடுத்த செகண்ட் போயிடுது. அவ்வளோதான். ஒன்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் யூ ஆர் அவுட், ஃபினிஷ்ட். ஓ இனிமேல் அவர் வேந்தர் இல்லை. இவராக கிளைம் பண்ணிட்டு இவராக உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கார். வண்டி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ கவர்னருடைய இந்த மோதல் போக்கு தமிழக கல்வி சூழலை பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிடுவாங்க. இதுவரையிலும் என்னத்தை பாதிப்பை உண்டாக்கி விட்டார் அவர். IITயில் விபூதியும் நாமம் போடுறதுக்கு மாவுக்கு இது கொடுத்ததை தவிர வேறு என்ன சாதனை பண்ணிவிட்டாங்க அவங்க. தமிழக கல்வியில் ஒன்றும் கை வைக்க முடியலையே. துணைவேந்தர்களை மாற்றினாலும் என்ன மாறி போச்சு. நம்ம கல்வி பிரமாதமாக தான் நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு வரலாம் நம்முடைய இது ஏன் சார் நம்ம கல்வி அந்த ஆர்எஸ்எஸ் வந்து படிக்கிறவனை யாரையுமே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சார், படித்தாவே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, படித்தாவே பல விஷயங்களை வந்து நீங்கள் சந்தேகம் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா சனாதனத்தில் இருக்கிற பல விஷயங்கள் பல அசிங்கங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுது? என்ன சார் பதில் சொல்ல முடியாது. நேற்று கூட கேட்டாங்க, பெரியார் 30 வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டார் யார்? அவர் வந்து கைப்பா வச்சுக்கல, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். திராவிட இயக்கத்துக்கு இதே வேலைன்னாரு. காந்தி 2 பொண்ணுங்க தோளில் கை போட்டுக்கிட்டு போனார். அது எந்த கணக்கில் வருது? என்னதான் சொல்லுங்க, அதோட முடிஞ்சு போகுது. இந்த கேள்வியெல்லாம் நம்ம படித்ததுனால வருது. இதை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு அரசியல் தலைவர் கடைசி வரலும் தனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் பேசிக்கிட்டே 2 தடவை பதவி வகிச்சார். அது நியாயமாயா? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் வரும். அதனால தான் படிக்கிறத அவங்க அனுமதிக்கிறது. படிக்கக்கூடாது. 10 வருஷம் ஆட்சியில் அவங்களுடைய சாதனை என்னங்க? ராமர் கோவில் கட்டினது பட்டேலுக்கு செலவு வச்சதை தவிர அவங்க சாதனை என்ன இருக்குது? ஒன்றிய அரசுடைய சாதனை இந்திய பொருளாதாரத்தை உலகளவில் தெரிஞ்சு போச்சே. நம்ம எல்லா லட்சத்தில் இருக்கிறோம். தங்க விலை இன்றைக்கி என்ன விலை? 80,000 கிட்ட. 80,000க்கு நெருங்கிடுச்சு. உங்கள் பொருளாதாரம் அதில் தெரியல. ரூபாயினுடைய வேல்யூ போய்கிட்டே இருக்குது. இறங்கி பாதாளத்துக்கு இறந்து பூமியை குறைஞ்சிக்கிட்டு இதுக்கே போயிடுச்சு. இது கீழே போகிறதுக்கு இடம் இல்லை. இவ்வளோதான் இடம். தங்க விலையிலேருந்து நீங்கள் சொல்லாங்க, பெட்ரோல் விலையில சொல்லாங்க. இங்கேருந்து பூட்டானுக்கு பெட்ரோல் போகுது. அங்கே 50 ரூபா தான் பெட்ரோல் 1 லிட்டரு. இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறான். அங்கே 50 ரூபா தான், இங்கே 100 ரூபா. உங்கள் பொருளாதாரம் அந்த லட்சம். இதுவே இதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கை எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லையே. உதயநிதி சொன்ன மாதிரி மழை பெஞ்சது ரோட்டில் தண்ணி நிற்கிதா போய் பாரு, அதான் வெள்ளை அறிக்கைன்னாரு. அதுமாரி தான். நீ ஒன்றும் பொருளாதாரம் பற்றி நீ வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதில்லை. பெட்ரோல் விலையும் இங்கே டீசல் விலையும் கேஸ் விலையும் தங்க விலையும் பார்த்தாவே போதுமே. உங்கள் பொருளாதாரம் எங்கே இருக்குதுங்க தெரியறதுக்கு இதுக்கு மேலே என்ன இது வேண்டியது? ரூபாயினோட வாங்கும்போது மரியாதை போயிடுச்சுங்க. ரூபாய்க்கு சக்தி இருந்தாக்கா பக்கத்து ஊரில் 50 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பெட்ரோல் இந்த ஊரில் 100 ரூபாய்க்கு விற்கிதுனாக்கா ஒரு ரூபாய்க்கு மரியாதை இல்லை. ரூபாய்க்கு மரியாதை போச்சு. இங்கே தொழிற்சாலை இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் ஒரு ரூபாய்க்கு மரியாதை போச்சு. பொருளாதாரம் கீழே போயிடுச்சு. இதுக்கு வந்து புள்ளி வரம் வேணுமா? இதுக்கு எதுக்கு புள்ளி வரும்? நாட்டை குட்டிச்சோறு பண்ணிட்டேன், உன்னால் வெளியே வர முடியல. அதனால தான் இப்போ வந்து மத கலவரம் இது மாதிரி பல விஷயங்களை தேச திருப்பறதுக்காக போயிட்டுருக்குறேன். சார், இந்த ஆளுநர் வெர்சஸ் அரசு இந்த போக்கு வந்து தமிழக அரசியலில் சரியா? முதல்வர் ஸ்டாலினோட இந்த நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஸ்டாலின் இந்த போராட்டம் நடத்தினதால தாங்க இன்றைக்கி அகில இந்தியாவே ஆட்டம் காண வச்சிருச்சு.
அமித்ஷா வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அதிமுக காலில் ஏன் உழுவுறாரு? என்ன சார்? ஆமாம், அதிமுக காலில் உழுந்துட்டாருல்ல, கூட்டணி இருந்தே தீர்வுங்கிறாருல்ல, மிரட்டுறாருல்ல. நீ விட்டுட்டு நான் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேங்கிற அலெக்சாண்டர்கிட்ட புருஷோத்தமன் கேட்ட மாதிரி, நீ பாட்டுக்கு என்ன தோக்கடிச்சுட்டே நாளையிலேருந்து சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டான் அலெக்சாண்டர். சரி சரி ராஜாவை தோலை பிச்சை எடுக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சான். அதை தான் சரித்திர ஆசிரியர்கள் வேறு மாதிரி கதை எழுதுறாரு. என்னை எப்படி நடத்துவேன் ஒரு மன்னரை போல. அவன் கேட்டது என்னன்னாக்கா, ராஜாவாக இருந்து இப்போ ஜாலியாக இருந்தேன், எனக்கு தோக்கடிச்சுப்பிட்டியே, நான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், சரி இப்போ உனக்கு சோறு போட்டதுக்கு ராஜாவாக இருந்துக்கிட்டு போயிட்டான் அலெக்சாண்டர். அதுதான் உண்மையில் நடந்தது. அது மாதிரி தான் வெளியில் வந்து பழனிசாமி மிரட்ட மாதிரி காட்டியாச்சு. பழனிசாமி சரி சரி உங்களோட கூட்டணி இருக்கிறோம் ரைட்டு, ஆனால் ஆட்சியில் எல்லாம் பங்கு கொடுக்க போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. கடைசியில் ஸ்கோர் பண்ணது பழனிசாமி தானே பண்ணார். பழனிசாமி முந்தின நாள் வந்து அமித்ஷாலாம் அப்படியே வீராவேசமாக பேசிட்டு போனார். மறுநாள் சொன்னார் அதெல்லாம் ரைட்டு, உனக்கு வேணா ஒரு நாள் எம்எல்ஏ ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அவ்வளோதான் போயிட்டார் அப்படின்ட்டார். பழனிசாமி தானே கடைசியில் வின்னர். இந்த தீர்ப்பு குறிப்பாக துணைவேந்தர்கள் மாநாடு RN ரவி ராஜினாமாவை நோக்கி நகரணுமா சார்? நான் தான் சொல்கிறேன்னா, ரவி ராஜினாமா பண்ணாக்கா அந்த தீர்ப்பில் இருக்கிறதே வந்து இட்ஸ் அ கிரிமினல் ஆக்ட் அப்படிங்கிறான். கிரிமினல் ஆக்ட்னு அவங்க சொல்லி இருக்கிறதுனால அந்த ரவி வந்து இஸ் பிகம் அன் அக்யூஸ்ட். ஓகே, பதவி தான் அவர் வந்து பாதுகாக்கிற கேட. ஆளுநரை கைது பண்ண முடியாது. ஆளுநரை கைது பண்ண முடியாது. அதில் தான் அவர் இருக்கார். அது இதை சொன்னது வந்து RS பாரதி சொல்லி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆளுநர் பதவிக்கு அவர் ராஜினாமா பண்ணாருன்னா அடுத்த நிமிஷம் கைதாக போடுவார். ஓகே ஓகே, நன்றி சார்.